மணியொலியும் சற்றே தாமதிக்கும் அவள் கொலுசொலியை கேட்க. அவள் பாதங்கள் பட ஏங்கிய இடங்கள்தான் இன்று பாலைவனமாய். பல சமயம் கடலலையும் அவள் பாதம் தொட கரையோடு போராடியதுண்டு. அவள் கூந்தல் நிறத்தோடு ஒப்பிட்டு கார்மேகமும் அழுததுண்டு. அவள் பார்வைக்கு வெட்கப்பட்டு மின்னலும் ஓடி ஒளிந்ததுண்டு. தென்றலுக்கு சிவக்கும் கண்ணும், ஆனால் போர்க்களத்திற்கு அஞ்சாத கண்கள். இப்படி அவளை நிலவு மலரென்று புதுப்பிக்க இயலாது. அவள் என்றும் புதுமைதான். இறைவன் என் வார்த்தைக்கு பஞ்சம் வைத்தான், அவளுக்கல்ல. இது ஒன்றும் அதிசயமல்ல. அவள் வசப்பட்டது. அவள் திட்டமும் வீணாகவில்லை. அவர்களுக்கிடையில் நட்பென்ற முறையில் அவன் காதல் வளர்ந்தது. சந்திப்புகள் காரணமாக ஆரம்பித்து காரணமில்லா சந்திப்புகள் பல இடங்களில் நீண்டது. கல்லூரியின் மரத்தடியும் கேண்டீன் பெஞ்சுகளும் இவர்களின் சந்திப்பு மையமானது. அன்று இரவு தலைவி புலம்பலும் கண்ணீருமாயிருந்தாள். தோழியொருவள் ஆறுதல் சொன்னாள். அவள் செய்கின்ற காரியத்தில் காரணத்தை விட அது நியாயமாகத்தான் இருக்கும் என்றாள். அதற்கு தலைவி மறுத்தாள். அதன் விளைவுகளை எண்ணி அழுதாள். இதில் ஒருவர் வாழ்வு அடங்கி இருக்கிறது என்றாள். தோழி அதற்கு முன்னரே யோசித்திருக்க வேண்டும் என்றாள். இன்று நீ பலருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றாள். விளையாட்டாக ஆரம்பித்தது வினையாக முடிந்துவிடுமோ என்ற பயம் தலைவியை சூழ்ந்திருந்தது. எவர் கண்கள் பட்டதோ அவர்கள் மீது. 2 நாளாக தலைவன் தனுஷ் வகுப்பறைக்கு வரவில்லை. விரைந்து வந்தான் கிருஷ்ணன். உனக்கு தெரியுமா விஷயம் என்றான். என்ன இவ்வளவு பதற்றம்? மெதுவாகச் சொல் என்றேன். தனுஷ் 2 நாளா கிளாஸுக்கு வரவேன்னு விசாரிச்சதுல அவனுக்கு விபத்தொன்று ஏற்பட்டிருக்கு என்றான். அவன் நிலை மிகச் சிக்கலாக இருக்கிறது என்றான். நாமும் போய் பார்க்க வேண்டும் என்றான். புறப்படும் பொழுது தெரியாதவன் போல் கேட்டேன், என்னவாயிற்றென்று. அதற்கு அவன் பைக் விபத்து என்றான். அடித்தவன் கிடைத்தானா என்றேன். பேசிக்கொண்டே ஆடைகளை மாற்றிக்கொண்டிருந்தேன். டே, என்னடா இது காயம் என்றான். என் முன்னங்காலை பார்த்துவிட்டு, நேற்று நெடுஞ்சாலையில் போகும்போது லாரிக்காரன் ஒதுக்கிவிட்டான் என்றேன். நல்ல வேளை குழியில் விழுந்து தப்பிவிட்டேன் என்றேன். வாய்க்கூசாமல் பொய் சொன்னேன். வண்டியில் ஏறும்போது வண்டியின் முன்பாகங்கள் ஒடுங்கியிருப்பதை பார்த்தான். காவலன் போல் விசாரித்தான். அதற்கு சிரித்தவாறே என் கண்களை மறைத்துக் கொண்டேன். ஹெல்மெட் மாட்டும் சாக்கு. இருவரும் மருத்துவமனை கரையில் வண்டியை நிறுத்திவிட்டு மேலே சென்றோம். 2ஆம் மாடியில் 32ஆம் அறையில் இருப்பதாக சொன்னார்கள். அன்றுதான் முதலில் அவனுடைய பெற்றோர்களை பார்த்தேன். அவர் கண்களை என்னால் பார்த்து பேச முடியவில்லை. அவன் நிலையை பார்த்து என்னால் பொறுமையாக இருக்கவும் முடியவில்லை. அவர்களின் எளிமையில் ஏழ்மை தெரிந்தது. எப்படி இந்த மகனை காப்பாற்றப் போகிறோம் என்ற வழியும் தெரிந்தது. என் நண்பர்களிடமிருந்து மறைத்த கண்களை என் மனசாட்சியிடமிருந்து மறைக்க முடியவில்லை. குற்ற உணர்வில் அங்கிருந்து கீழே வந்து விட்டேன். பின்னேயே கிருஷ்ணாவும் வந்துவிட்டான். கிருஷ்ணா, நாம ஏதாவது செய்ய வேண்டும் என்றேன். சரி, உன்னால் முடிந்ததை செய், என்னால் முடிந்ததை செய், மிஞ்சியதை நண்பர்களிடம் உதவி கேட்போம் என்றேன். முழு ஈடுபாட்டுடன் திரட்டிக் கொடுத்தேன். நாளுக்கொரு முறை சென்று பார்த்தேன். அவனுடன் எனக்கு நட்பாக அதுவே காரணமானது.